அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரீ ICT டியூட்டோரியல்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற விடயம் ஒரு URL, அதாவது ஒரு வெப் லிங்கை எப்படி நாங்கள் ஷார்டன் பண்ணுவது, எப்படி ஷார்ட் ஆக்குறது. ஒரு பெரிய லிங்காக, பொதுவாக பெரிய பெரிய லிங்க்ஸ் காணப்படும் URL, அதை எப்படி நாங்கள் சுருக்கி ஒரு அழகான ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு லிங்காக மாற்றுவது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்படியான பயனுள்ள டெக்னாலஜி வீடியோஸை நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்டதை கொடுத்து வைங்க. உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ரைட், இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வீடியோவை நாங்கள் ஷார்டன் பண்ணுறதுன்ற அட்வான்டேஜ் என்னென்று சொன்னால், நிறைய இடங்களில் நாங்கள் ஷேர் பண்ணி கொள்ள முடியும். பார்ப்பவர்களுக்கு கவர்ச்சிகரமாக இருக்கும், ப்ரொஃபஷனலாக இருக்கும். இப்போ நான் வெப் ப்ரௌசர்ன்ற ஓப்பன் பண்ணி இருக்கிறேன். இதில் நான் இப்போ அட்ரஸ் பாரில் டைப் பண்ண போகிறேன் www.bitly.com. நிறைய லிங்க் ஷார்ட் பண்ணுற வெப்சைட்ஸ் இருக்குது. அதுலேயும் நம்பகத்தன்மையானதும் யூசர் ஃப்ரெண்ட்லியானதுமான ஒரு வெப்சைட் தான் இந்த bitly.comன்றது. அதைத்தான் நாங்கள் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ரைட், இப்போ நான் இந்த யூடியூப் லிங்க் கொண்ட நான் காப்பி பண்ண போகிறேன். இது ஒரு வீடியோ, இந்த யூடியூப் வீடியோவின் இந்த லிங்கை நான் காப்பி பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணி இதில் காப்பி அண்ட் ஆக்ஷனை கொடுக்குறேன். ரைட், bitly.com என்ற சைட்டில் பார்த்தீங்களென்றால் இதில் கீழே அப்படியே மூவ் பண்ணினால் ஷார்டன் யுவர் லிங்க் என்ற ஒரு இடம் கேட்டிருக்குது. ரைட், இதில் நான் இப்போ காப்பி பண்ணின யூடியூப் அந்த வீடியோ லிங்கை நான் இப்போ பேஸ்ட் பண்ண போகிறேன். ரைட், இப்போ நான் ஷார்டன் என்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணின உடனேயே எங்களுக்கு ஷார்டன் பண்ணின அந்த லிங்க் வந்துட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் காப்பி பண்ணின அந்த லிங்க். அதுக்கு பதிலான ஷார்டன் பண்ணின லிங்க் இதாக இருக்குது. இந்த லிங்க் அது இங்கேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லிங்க். இதை நாங்கள் காப்பி பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ எவ்வளவு பெரிய லிங்க் என்றாலும் க்யூட்டான சின்ன லிங்காக மாற்றப்பட்டிருக்கும். இங்கேயும் அப்படி தான் மாற்றப்பட்டிருக்குது. ரைட், நான் இப்போ இந்த ஷார்டன் பண்ணின இந்த லிங்கை காப்பி பண்ண போகிறேன். காப்பீடு. இப்போ இந்த காப்பி பண்ணின லிங்கை நீங்கள் தேவையான இடத்திலே, அதாவது சோஷியல் மீடியாஸ் நிறைய எங்கே தேவையோ அங்கே நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ள முடியும். பேஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஷார்டன் பண்ணின லிங்கை யார் கிளிக் பண்ணினாலும் அது குறிப்பிட்ட அந்த நீங்கள் காப்பி பண்ணின அந்த ஒரிஜினல் வீடியோ லொக்கேஷனுக்கு தான் போகும். இப்போ இந்த ஷார்டன் பண்ணின இந்த குறிப்பிட்ட லிங்கை நான் காப்பி பண்ணிட்டேன். இதை நான் பேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். ஒரு டேப் உண்டு, புது டேப்பில் நான் இந்த அட்ரஸ் பாரில் அந்த குறிப்பிட்ட அட்ரஸை நான் இப்போ பேஸ்ட் பண்ணுறேன். ரைட், பெயிண்ட் கீயை பாவிக்கிறேன். ரைட், இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் எந்த வீடியோ லிங்கை நான் காப்பி பண்ணினேனோ அந்த வீடியோ தான் இங்கே ஓப்பன் ஆகுது. முதல் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணின அந்த ஒரிஜினல் வீடியோவிൻ്റെ லிங்க் இதுதான். இப்போ அதை நான் திருப்ப காப்பி பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஷார்டன் என்ற இடத்துல அதே வீடியோவிൻ്റെ ஒரிஜினல் லிங்கை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஷார்டன் என்ற கொமாண்டை கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்றால் முதல் ஷார்டன் பண்ணின லிங்க் இங்கே திரும்ப வரையில் வேறு லிங்க் தான் இங்கே ஷார்டன் பண்ணி வந்திருக்கு. இதில் இப்போ வேறு லிங்க் தான் எங்களுக்கு ஷார்டன் பண்ணி வந்திருக்கு. இப்போ வேறுங்கோ இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது வேறு லிங்க், இது வேறு லிங்க். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரிஜினல் வீடியோ லிங்க் கொண்டு தான் அதற்குரிய ஷார்டன் பண்ணின லிங்க்ஸ் வெவ்வேறையானதாக இருக்குது. ஒரே லிங்கை நாங்கள் திருப்ப ஷார்டன் பண்ணிக்கையும் வெவ்வேறு லிங்க்ஸாகத்தான் எங்களுக்கு கிடைக்கும். ரைட், இப்போ நான் இந்த லிங்கை காப்பி பண்ணி புது டேப்பில் நான் இப்போ அட்ரஸ் பாரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ தான் நாங்கள் எந்த வீடியோ நாங்கள் முதல் காப்பி பண்ணினோமோ அந்த வீடியோ தான் எங்களுக்கு இதுலேயும் கிடைக்குது. ஷார்டன் பண்ணின இந்த லிங்க்ஸை காப்பி பண்ணி நிறைய இடத்துல நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியான டெக்னாலஜி வீடியோஸை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க வேணும் என்று சொன்னால் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்கோ. நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.